அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அரசியல் ஞானக்கண் வாயிலாக உங்களிடம் பேசுவதில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலைகளின் பராமரிப்பு, அவற்றின் அவல நிலைகள் இவற்றை பற்றி பேச வேண்டும் என்று நெடு நாட்களாக சிந்தனையில் இருந்துள்ளேன். இப்பொழுதுதான் அதற்கான தருணம் வந்தது. திருக்குறளில் 2 குறள்கள் சொல்கின்றன இயற்கையை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி. அதில் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் கொண்டதரன், அதாவது நீல மணி போன்ற நீரையுடைய அகழையும், வெட்ட வெளியான நிலப்பரப்பும், உயரமான மலையும், மர நிழல் சொரியும் காடுகளும் கொண்டுள்ளதே நாட்டின் பாதுகாப்பு அரண் என்று. மற்றொரு குறள், இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மழையும் ஊற்றும் ஆகிய இருவகை நீர்வளமும், வளம் வாய்ந்த மலைகளும் ஆறுகளும் வலிமையான கோட்டைகளும் நாட்டிற்கு அங்கங்களாம் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கின்றார். இவற்றுக்கெல்லாம் வழிகாட்டியாக இந்திய அரசமைப்பு சட்டத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதில் ஏ பகுதியில் 51A ஏ பகுதியில் காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தவிர பிற உயிர்களிடம் பரிவு காட்டிடல் வேண்டும். இத்தனை இருந்தும் தமிழ்நாட்டின் நீர்நிலைகள் சீரழிக்கப்பட்டு பராமரிப்பின்றி காணப்படுகிறது. இதையெல்லாம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் எவரும் கேட்பதில்லை. மாறாக அவர்களே அதற்கு உடந்தையாக போகின்றனர். இவையெல்லாம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும். நீரை தேக்கி வைக்காமல் விவசாயம் செய்ய முடியாது. காரணம், மழை பருவ காலத்தில்தான் பெய்யும். நாம் நினைக்கும்போது மழை பொழியாது. இது மழை பொழிகிற காலத்தில் நீரை சேமித்து வைப்பது அரசாங்கத்தின் தலையாய கடமை. அரசு செய்ய தவறினால் மக்கள் என்ன செய்ய முடியும் என்கின்ற நிலையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கண்டும் காணாமல் மக்களும் ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டுமென்றால் மக்களிடம் விழிப்புணர்வு வர வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த வலையொலியை ஆரம்பித்து உங்களிடம் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கூறியவர் யார் என்று பாராமல் அவர் கூறியதில் எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதனை ஆராய்ந்து அறிவதே சிறந்த அறிவாகும் என்று திருவள்ளுவர் பெருமான் கூறியிருக்கின்றார். இது போன்ற நிறைய குறள்கள், நிறைய செய்திகளை நான் உங்களிடம் பேச இருக்கின்றேன்.
அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக போடுவேன். இதை தொடர்ந்து நீங்களும் பார்த்து விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று அன்போடு கோரிக்கை வைக்கின்றேன்.